Hello buddies, now unga RJ Sadashivam Grade 8 from Primbat's Garden. Today's Karma Yogi Appa message, self-awareness. To know oneself evolutionary, we should know the evolutionary process. Prior to that, one needs to have psychological and sociological self-awareness. Thank you, bye. Hello buddies, நான் அஜய் கவினா from Getty from Primbat's Garden School. இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். அது பேர் என்னன்னா வீரனுக்கு தேவை தைரியம். ஒரு நாட்டில் ஒரு ராஜா அவரோட ஊர் மக்களுக்கு எல்லாருமே ஒரு போட்டி வச்சாங்க. அது என்னதுன்னா அவரோட கோத்தாரன் மனை கதவை திறக்கணுமா. அப்படி அவங்க அவுட் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட கையை வெட்டிடுவேன். எல்லா ஊர் மக்களும் பயந்துட்டு நான் வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு சேர்ந்துக்கலாம். சிந்துன்னு ஒரு பையன் மொத்தம் சேர்ந்துக்கலானா. அவன் கையை தொத்தானா அந்த கடுவில் அது அப்படியே தந்துச்சுனா. எப்படின்னா அவர் அந்த ராஜா தாப்பாலே போடலையா அந்த கடுவில். அதனால அவன் ஈஸியா தந்துட்டானா. ஊர் மக்கள் எல்லாருமே நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கண்ணா. அவன் சொன்னானா, நான் அவுத்தானே என் கை தானே போறேன், என் ஊரா போறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த கடுவை தந்தானா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வீரனுக்கு தேவை தைரியம். தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். ஒரு கழுதை ஒரு காட்டு பக்கத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஓநாய் அந்த கழுதையை சாப்பிட்றதுக்காக அந்த பக்கமாக அப்படி வருது. இந்த கழுதை அந்த ஓநாய் நம்மளை தான் சாப்பிட வருது போல் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடக்குது. கழுதை நொண்டி நொண்டி நடக்கிறது இந்த ஓநாய் அதை பார்த்துட்டு சும்மா அப்படியே பேசலாம் அப்படின்னு நம்ம போயிட்டு, ஏன் இப்படி நொண்டி நொண்டி நடக்கிற அப்படின்னோடனே அப்போ அந்த கழுதை சொல்லுது, இல்லை நான் இந்த பக்கமாக நடந்து வரும்போது தெரியாமல் அந்த முள் புதரில் போய் நான் போயிட்டேன். ஸோ அதில் இருக்க முள்ளெல்லாம் என் உடம்புலலாம் ஃபுல்லாக குத்தி காலெல்லாம் குத்தி காயமாயிருச்சு. அதை எனக்கு எடுக்க முடியல. பட் இந்த வலியோடு இருக்கிறதுக்கு செத்துடலாமான்னு வருது. நீ எப்படியும் என்னை சாப்பிட தான் போகிற, அதனால் நீ என்ன பண்ணு, இந்த நீ சாப்பிடும்போது முள்ளெல்லாம் உன் வாயில் குத்திடும். அதனால் என்ன பண்ணி என் உடம்புல இருக்க முள்ளெல்லாம் நீ எடுத்து விட்டுட்டு நீ சாப்பிட என்ன அப்படின்னு சொல்லுது. சொல்கிறோடனே இந்த ஓனாயும் சரி நம்ம எப்படியா மெதுவாக எடுத்து விட்டுட்டு நம்ம இதை சாப்பிட்றலாம் அப்படின்றதுல ஐடியாவில் கிட்ட போகும்போது கழுது என்ன பண்ணி, சரி ஃபஸ்ட்டு என் காலில் இருக்க முள்ளை எடுத்துரு, அதுதான் நான் நடந்து வந்ததில் ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை நீட்டுது. இந்த ஓனாயும் என்ன பண்ணுது, சரி முள்ளை எடுக்கலாம், முள் இருக்குதுன்னு நினச்சிட்டு அதை எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது இந்த கழுதை என்ன பண்ணுது, எட்டி ஒரு உதவிட்டு அந்த ஓனாய் மயக்கம் போட்டு விழுந்துருது. அதை கழுதை அடித்ததை ஏன் எதிர்பார்க்காம கிட்டே போய் அடி வாங்கினோன்னே இந்த ஓனாய் செம்ம அடியில் மயக்கம் போட்டு விழுந்தோடனே இந்த கழுதை என்ன பண்ணுது, பக்கத்தில் இருக்க காட்டுக்கு அப்படியே கடகடன்னு தப்பிச்சு வேறு இடத்துக்கு ஓடிடுது. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட கரெக்டாக சமயோஜிதமாக யோசித்தோன்னா நம்ம தப்பிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Hi, hello, please. I'm Rajay. It's our from Primbat's Garden School. This is the message from Savitri by Aravindo. Lights with its passion and mystery matters marks and squanders eternity on a beat of time. Thank you. Bye.